ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் மேங்கோ ஜூஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நம்ம ரெடிமேடாக வாங்குகிற மேங்கோ ஜூஸ் மாதிரியே டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம். இதில் நம்ம ஃபுட் கலர், ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர் எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. ஃபுல்லாகவே மாம்பழத்தை யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியானது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இதில் நம்ம மாம்பழமும் சர்க்கரையும் மட்டும்தான் சேர்த்து செய்ய போகிறோம். ஆனால் டேஸ்ட் அப்படியே ரெடிமேட் ஜூஸ் மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட் இதுக்கு தேவையான அளவுக்கு மாம்பழத்தை தோல் சீவி கட் பண்ணி எடுத்துக்கலாம். எந்த வெரைட்டி மாம்பழம் வேணாலும் யூஸ் பண்ணலாம். டேஸ்ட் எதுவும் மாறாது. நான் வந்து எங்கள் மரத்து மாம்பழத்தை யூஸ் பண்ணி தான் இந்த ஜூஸ் பண்ணியிருக்கிறேன். 3 நல்ல பழுத்த மாம்பழமும் ஒரு பச்சை காயும் எடுத்துக்கலாம். பச்சை மாங்காய் வந்து கண்டிப்பாக சேர்க்கணும். அப்போ தான் நம்ம கடையில் வாங்குகிற அதே டேஸ்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இந்த அளவுக்கு நல்லா பச்சையாக இருக்கணும். இப்போ இதை வந்து இந்த மாதிரி ரஃபாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா மாம்பழத்தையும் ஒரு குக்கரில் சேர்த்துடலாம். இதோட இது வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை வந்து நம்ம விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இதோட கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா கொதிக்க ஆரம்பித்தோன்னே நம்ம குக்கர் மூடி 2லேருந்து 3 விசிலுக்கு நல்லா வேக வச்சுக்கலாம். இது நம்ம நல்லா கொதிக்க வச்சு வேக வச்சு செய்கிறதுனால சீக்கிரமாக கெடாது. ரொம்ப நாள் வரைக்கும் நல்லாயிருக்கும். இப்போ விசில் வந்து ஸ்டீமெல்லாம் போயிருச்சு. இப்போ இது கொஞ்சம் நேரம் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நல்லா ஆற வச்சிடலாம். இது ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ இது சூடாக இருக்கும் போதே நல்லா கலந்து விட்டு இனிப்பு சரியாக இருக்குதான்னு ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கலாம். பத்தலைன்னா இந்த டைம்லேயே நம்ம சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து வச்சிடலாம். அந்த சூட்டுக்கே சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சிரும். இது நல்லா ஆறட்டும். இது நல்லா கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சு. இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா அரைச்சிட்டு இதை வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு சர்க்கரை வந்து கண்டிப்பாக முதல்ல சேர்த்துடணும். ஒருவேளை இந்த டைமில் நம்ம சர்க்கரை சேர்த்து அரைச்சோம்னா சரியாக அரைப்படாது. ஜூஸ் வந்து அந்தளவுக்கு நம்மளுக்கு ஸ்மூத்தாக கிடைக்காது. ஒருவேளை இனிப்பு பத்தாத மாதிரி இருந்ததுன்னா சர்க்கரை வந்து ஒரு ட்ரை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பொடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக பச்சை மாங்காய் சேர்க்க மறந்துடாதீங்க. பச்சை மாங்காய் சேர்த்தோம்னா தான் நம்ம கடையில் வாங்குகிற அதே பாட்டில் ஜூஸ் மாதிரி நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். அந்த லைட்டான புளிப்பு டேஸ்ட் இருக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு ஸ்மூத்தான ஜூஸ் கிடச்சிருக்குது. இது வந்து ரொம்ப கெட்டியாக இருக்குது. இப்போ ஜூஸ் வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு திக்காக வேணுமோ அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இதுக்கு சுடு தண்ணியெல்லாம் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற தண்ணி சேர்த்துனாலே போதும். இப்போ ஃப்ரெஷ்ஷான மேங்கோ ஃப்ரூட்டி ஜூஸ் நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணிட்டோம். இதில் வந்து நம்ம எந்த ஃபுட் கலரோ ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர் எதுவுமே சேர்க்கலை. ஆனால் இது வந்து நம்ம கடையில் வாங்குகிற ஜூஸ் மாதிரியே எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். 4 மாம்பழம் இருந்தாலே போதும். நம்மளுக்கு 1.5 லிட்டர்லேருந்து 2 லிட்டர் அளவுக்கு மேங்கோ ஜூஸ் கிடைக்கும். இப்போ இதை வந்து நம்ம வாட்டர் பாட்டிலில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான மேங்கோ ஃப்ரூட்டி ஜூஸ் நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணிட்டோம். கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.